ஹலோ பெண்மணிகளே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மித்ஸ் கேஃபே. கிறிஸ்மஸ் சீரீஸ்ல அடுத்ததா நம்ம பார்க்க போற ரெசிபி எக்லெஸ் ப்ளம் கேக். நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த எக்லெஸ் ப்ளம் கேக்கை விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். முதல்ல கொஞ்சம் உலர்ந்த பொருட்களை நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்காக ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி, 1 டேபிள் ஸ்பூன் செரி, பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், காஞ்ச இஞ்சி பொடி இதெல்லாம் சேர்த்து 1/4 டீஸ்பூன், கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரேப் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. இதை குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வச்சிடுங்க. அடுத்தது இந்த கேக்குக்கு தேவையான மோரை ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு டம்ளர்ல 1/4 கப் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பால்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா கலந்து வச்சிடுங்க. அடுத்ததா கேரமல் சிரப் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வரும்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஒரு கப்ல மாற்றி தனியாக கூல் ஆகிறதுக்கு வச்சிடுங்க. அடுத்தது நம்ம ஊற வச்சிருந்தோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அது எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். பாருங்க, இந்த கிரேப் ஜூஸ் அந்த ஃப்ரூட்ஸ்ல நல்லாவே ஊறி இருக்கு. இது கூடவே நம்ம செஞ்ச கேரமல் சிரப்பும் 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. அடுத்ததா கேக்குக்கு தேவையான பேட்டரை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுல்ல ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த பவுல் மேல ஒரு சல்லடை வச்சு 1/2 கப் பிளஸ் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா சலிச்சிடுங்க. இதை மெதுவா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸும் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருக்கிற மோரும் 2 பேட்சா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. கேக்கோட பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப மெதுவா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப ஹார்ஷா நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா கேக் வந்துட்டு ஹார்ட் ஆயிடும். கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய பாலை 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மெதுவா கலந்து விட்டுடுங்க. இப்ப பாருங்க, கேக் மாவு அழகா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம மோல்ட்ல மாத்திடலாம். நான் இன்னைக்கு ஒரு ஸ்டீல் கப்பை தான் மோல்ட் மாதிரி யூஸ் பண்ண போறேன். அதை பட்டர் பேப்பர் வச்சு லைன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இந்த மாவை சேர்த்துடலாம். மேல பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பு, அப்புறமா கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். இந்த கேக் மோல்டை 4ல இருந்து 5 தடவை நல்லா தட்டி விட்டுடுங்க. ஏர் பபிள்ஸ் ஏதாவது மாவுல இருந்தா அதெல்லாம் போயிடும். அவன்ல கேக்கை செய்யறதுக்காக 180 டிகிரி செல்சியஸ்ல 10 நிமிஷத்துக்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. அப்புறமா 160 டிகிரி செல்சியஸ்ல 30ல இருந்து 40 நிமிஷத்துக்கு கேக்கை பேக் பண்ணி எடுத்துடுங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறமா எவ்வளவு அழகான கோல்டன் ப்ரௌன் கலர்ல ப்ளம் கேக் ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க. மேல மட்டும் இல்ல, சைட்ஸும் கரிஞ்சு போகாம நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இந்த கேக்கை ஒரு வயர் ரேக் மேல வச்சு ஒரு சுத்தமான காட்டன் கிளாத்தால கவர் பண்ணி 1 மணி நேரத்துக்கு சூடார விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மெதுவா பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுங்க. பாருங்க, இந்த கேக் எக்லெஸ் கேக்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாவும் அவ்வளோ சாஃப்டாவும் இருக்கு. இந்த கேக்கை இப்ப பீஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த கேக்கை உங்க வீடுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்ல பிடிக்கலையா அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் புதுசா ஆரம்பிச்சிருக்கிறதுனால எனக்கு உங்க சப்போர்ட் மேலும் மேலும் வளர்றதுக்கு தேவைப்படுது. அதனால இந்த ரெசிபியோட நான் வருங்காலத்துல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா குக்கிங் வீடியோஸோட ரெசிபியும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை எல்லாரையும் இன்னொரு அருமையான ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய், டேக் கேர், ஹாப்பி குக்கிங் அண்ட் பேக்கிங் அண்ட் கீப் வாட்சிங் மித்ஸ் கேஃபே. இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காம பார்த்துக்கோங்க.